இன்றைக்கி வந்து நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் சக்கரை பொங்கலுக்கு தேவையான அரிசி வந்து 250 கிராம் எடுத்துருக்குறோம். சிறுபருப்பு வந்து 100 கிராம். ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு அது பிறகு தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் போட்டு உப்பு சேர்த்து வேக வச்சிடணும். ஃபஸ்ட் அதுதான். அதுக்கப்புறமா தான் வெல்லம் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அந்த அரிசியும் பருப்பும் வெந்த பிறகு தான் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி குக்கரில் அரிசியை போடுவோம். நம்ம இப்போ அரிசியை வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நம்ம அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு வைக்கணும். இப்போ நான் வந்து 250 கிராம் அரிசி சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு 600 ml தண்ணி வைக்கிறேன். அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், பச்சை பயிரும் பச்சை அரிசியும் கழுவி வச்சுருக்குறோம். இதை வந்து குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5 விசில் போட்டுக்கணும், அரிசி குழையிற அளவுக்கு. இப்போ வந்து அரிசி பருப்போட கொஞ்சமாக இனிப்பு தான், அதனால் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். நம்ம வந்து வெல்லம் போட போகிறோம் இல்லையா, அதனால் இனிப்பு கம்மியாக, இனிப்பு கூட உப்பு கொஞ்சமாச்சும் போடணும். நம்ம அதுக்காக உப்பு போட்டிருக்கேன். ஓகே, குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் அரிசியும் பருப்பும் வேக வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு. இப்போ வெல்லத்தை உடச்சி நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க விடணும். வெல்லத்தை உடைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஏன்னா குழன்னு அரிசியிலே வெந்துடும் இல்லையா, அதுக்காக. பாருங்கள், 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் வச்சிருக்கிறேன் நான். இப்போ வெல்லம் வச்சாச்சு. இதை வந்து கரையிறதுக்கு நம்ம தண்ணி விட்டு அடுப்பில் வச்சிடணும். அடுத்தது நெய் சேர்த்து, நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து பொங்கலில் மேலே வந்து போட்டு கலரணும், நெய் போட்டு வறுத்து. அதுக்காக முந்திரி திராட்சைலாம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய்யில் வறுத்து வெல்லம் தண்ணி விட்டு கலரிட்ட பிறகு போட போகிறோம். இது என்னென்ன ரீகேப்ன்றதுனால நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு முன்னாடி. இப்போ வந்து வெல்லம் போட்டு நம்ம அடுப்பில் வைக்கலாம் தண்ணி விட்டு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தான் விட்டுறேன் நான், ஒரு 100 ml. இவ்வளோ தண்ணி போதும். இது கரைஞ்சாலே நிறைய வந்துடும் நமக்கு. இப்போ ஸ்டவ் மேலே வச்சுடுறேன் நான். பாருங்கள், வெல்லம் தண்ணி ரெடி ஆகிடுது. அரிசியும் பருப்பையும் 4 விசில் போட்டு இறக்கி வச்சுருக்கிறேன். இப்போது 1/4 கிலோ வெல்லம் வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு 100 ml தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கிறோம். ஏன்னா அந்த வெல்லத்தில் கரும்பு சக்கையெல்லாம் இருக்கும்னுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி வெடிகட்டி ஊற்றினோம்னா க்ளீனாக இருக்கும். அதுக்காக இப்போ பேன் வச்சாச்சு. நெய் சூடு பண்ணுவோம். இது வந்து ஹோம்மேடு நெய், நான் எந்த பிராண்டும் யூஸ் பண்ணலை. வீட்லேயே எடுத்து மாடு வச்சுருக்கிறவங்க கொடுக்கறது. இது ஹோம்மேட் நெய். நீங்கள் டால்டா சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து கோவிலுக்கு பிரசாதத்துக்காக பண்ணுறேன் நான், அதனால நெய் போட்டு பண்ணுறேன். ஹெல்த்திக்கும் நெய் தான் நல்லது. இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில்
சக்கரை பொங்கல், சுண்டல், சாம்பார் சாதம் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சமாக தான் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயர்ன்றதுனால இன்றைக்கி தெய்வத்துக்கு இதுதான் நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம். ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சிருக்கிறத போடுறேன். முந்திரி, திராட்சை, பாதாம் வேணா போட்டுக்கலாம், கருப்பு திராட்சை வேணா போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இவ்வளோதான். இப்போ வாங்க, ப்ரெஷர் வெட்டி இறங்கிடுச்சு. அரிசியும் பருப்பும் எவ்வளோ குழஞ்சி வெந்திருக்குன்னு பாருங்கள். அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம வெல்லம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 2 கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா குழையும். சக்கரை பொங்கலோட ஹைலைட்டே வந்து நல்லா குழஞ்சி இருக்கணும். பாருங்கள், வெல்லம் தண்ணியை கொதிக்க வச்சேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கரும்பு சக்கை எல்லாம் மிதக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்ல வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனால இதில் அவ்வளோ நியூட்ரிஷன்லாம் இருக்குது. ஹெல்த்தியான டிஷ் தான் இது. கோவிலுக்கு பிரசாதமாக நெய்வேத்தியம் இதுதான் நான் பண்ணி கொடுப்பேன் மோஸ்ட்லி. இன்றைக்கி ஃபஸ்ட் இயர்ன்றதுனால நெய்வேத்தியம் மெயினாக இனிப்போடு தொடங்கணும்னு சக்கரை பொங்கல் பண்ணுறேன். சன்னதியில் நம்ம கோயிலில் பசியோடு இருப்போம். அப்போது சாமி பார்த்து முடிச்சதும் பிரசாதம் கிடைக்குமா நமக்குன்ற மாதிரி. அது ஒரு ஸ்பூன் நம்ம கைக்கு கிடைச்சாலும் அப்படியே பார்க்கடல்லேருந்து வந்த அமிர்தம் போல் நினச்சி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் சக்கரை பொங்கல் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுது. இவ்வளோ தான் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துருக்குறோம். நம்ம கோவில் சன்னதிக்குன்றதுனால நெய், முந்திரி, திராட்சை எல்லாமே சேர்த்துருக்குறோம். இது 3 சேர்த்துட்டு தான் மேற்கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், பாதாம்லாம், பிஸ்தாலாம். ஆனால் வந்து இது 3 மெயினாக சேர்த்துடணும். நம்ம கோயிலுக்கு இதுதான் நம்ம பண்ணி கொடுக்கணும் எப்போவுமே. பாருங்கள் எவ்வளோ அழகாக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. இவ்வளோ தான். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி கோயிலுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. எல்லோரும் இந்த மாதிரி பண்ண தெரியாதவங்களாம் சக்கரை பொங்கல் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லாருக்கும் பாய் பாய். ஹாப்பி நியூ இயர்.